ஆண்டவர்களே, சான்றோர்களே, இன்று தொல்லியல் ஆய்வு தொடர்பான அதே சமயத்தில் இன்று நம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அது தொல்லை தரக்கூடிய ஒரு நிகழ்வை நீட்டித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றாக அது டெல்லி வரை சென்று தீர்ப்பு கிடைக்காமல் இன்னும் நம்மை போராட வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு குறித்து ஒரு நல்லதொரு பொருள் பொதிந்த ஒரு உரையை ஐயா சாந்தலிங்கம் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். பாண்டிய நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் வழக்கை விசாரித்த பிறகு தீர்ப்பு சொன்னதாக தெரியவில்லை. சிலப்பதிகாரத்தில் வருகிற வழக்காடுகாரை கூட தீர்ப்பை சொல்லிவிட்டுத்தான் சாரணையே நடக்கிறது. அதுபோல இன்றைக்கு ஈஆர் சுவாமிநாதனும் தீர்ப்பை சொல்லிவிட்டுத்தான் சாரணை வைக்கிறது போல வைக்கிறார். அவ்வளவுதான். ஆக எழுதியது தான், நான் சொன்னது தான் என்று முரண்டு பிடிக்கின்ற ஒரு போக்குத்தான் இன்றைக்கு வழக்காடு மன்றங்களில் நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர ஆதாரங்களை வைத்து தீர விசாரித்து சரியான முடிவை சொல்லுகின்ற ஒரு நிலை இன்றைக்கும் இல்லை. அதனால தான் நான் 90களிலேயே இந்த பையங்களுக்கு பேச்சு போட்டிக்கு தலைப்பு கொடுக்குற பொழுது உச்சக்குடிமை மன்றமா உயர் நீதிமன்றமா, நிதி கொடுத்தால் நீதி கிடைக்கும், இப்படியெல்லாம் தலைப்பு கொடுத்தேன். என்னைய கல்லூரியில் இருக்கிறவங்க என்ன நடக்கினாங்க. அது மட்டும் இல்லை, சில இது கல்விக்கூடங்களா கல்வி மாடங்களா, ஏன்னா அந்த நேரத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் பல்கலைக்கழகங்கள் உட்பட பல கல்லூரிகளில் அது போன்ற நிகழ்வுகள் நடந்ததுனால கல்விக்கூடங்களா கல்வி மாடங்களா இப்படியெல்லாம் தலைப்பை கொடுத்து பசங்களை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுரு. இந்த ஐராவதம் மகாதேவன் பற்றி கூட ஐயா சொன்னாங்க. அவர் அந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற சொல்ல தொடக்கத்தில் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். கடைசியில் சாக போகிற காலத்தில் சங்கரானது மாதிரி அவருக்கும் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டு அதை மாற்றிக்கொண்டார். அவரிடம் நான் சிவி ராமசாமி இன்ஸ்டியூட்டில் எபிகிராபி கோர்ஸ் படிக்கிற பொழுது நானே சொன்னேன், என்னங்கய்யா இது, ஏன் இதுக்கு பேர் இப்படி தான் வைக்கணுமா, அது தமிழோடு தொடர்புடைய பேரை வைக்கக்கூடாதா, பிராமிங்கிற பொழுது என்னமோ மாதிரி இருக்குதே அப்படின்னு. இப்போதைக்கு இது இருக்கட்டும், இதை விட எவிடன்ஸ் கிடைச்சா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் நல்ல மனுஷன்தான். அதனால தான் சார போகிறதுக்கு முன்னாடியாவது அதை மாற்றிக்கிட்டார். கொஞ்சம் வித்தியாசமாக நாடு அவர். அதனால் இப்போ நமக்கு இந்த பரன்குன்றம், குன்றம் குன்று, அப்புறம் அம்மா சேர்த்து குன்றம் அப்படிங்கிறோம். இப்போ அரங்கம் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த குன்று என்ன குன்று? குன்று, பரனுக்குரியது. அப்புறம் திருவை சேர்த்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு இலக்கண விதிப்படி புணர்ச்சியெல்லாம் சேர்ந்து இங்கு வந்து இப்படி போயிருக்கு. ஆனால் அந்த ஆற்றுப்படை நூல்கள் வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு பக்தி சாயம் பூசி அந்த ஒரு பொருளை பெறுவதற்கு ஆற்றுப்படுத்திய அந்த ஒரு மரபை அருளை பெறுவதற்கு ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு போக்கு. கூத்தரும்பாளரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுவி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் என்பது ஆற்றுப்படை நூலுக்கு இலக்கணமாக சொல்வது மரபு. அப்போ பொருளை பெறுபவர்களுக்கு இப்படியெல்லாம் இங்கெல்லாம் போய் அப்படியெல்லாம் சொன்னால் இப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெற்றவங்க பெறாதவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு முறை. இப்போ அருளை பெறுவதற்காக வழிகாட்டுகிறதாக அது பக்தி சாயத்தில் நம்ம வருது. அப்போ திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணிமலை மீது எதிரொலிக்குங்கிற இதெல்லாம் பக்தியோடு கூடிய திரைப்பட பாடல்கள். அருணகிரிநாதர் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் பக்தி பரவசத்தில் மூழ்கி அதை சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் வரலாறாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆகவே நம் தமிழ் இனமாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, தமிழ் இடமாக இருந்தாலும் சரி,
தமிழ் வரலாறாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு தொன்மங்களை வைத்து கட்டப்பட்டதாகத்தான் இருக்கிறதே தவிர தொன்மையை அறிந்து உண்மையை சொல்லுகின்ற ஒரு நிலையை இன்னும் நிலைநாட்டுவதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ நாம் எப்பொழுது தொன்மையை கண்டறிகின்றோமோ உண்மையாக, அப்பொழுது தொன்மங்கள் தானாகவே கட்டுடைக்கப்படும். அதுவரை இது போன்ற பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அன்றைக்கு ஒரு நல்லதை செய்த ஒரு வெள்ளைக்காரனை கொலை செய்த வாஞ்சிநாதன், அந்த பெயர் கொண்ட ஒரு நல்லவர் இன்றைக்கு நல்லதற்காக வாதாடி கொண்டிருக்கின்றார். அவரை போன்ற வழக்கறிஞர்களை எல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டியது தமிழர்களின் கடமையாக இருக்கிறது. உண்மையிலேயே வாஞ்சிநாதன் நமக்கு வாஞ்சை மிக்க ஒரு நாதனாகத்தான் அவர் இருக்கிறார். இப்போ இந்த சொல்லாட்சிகள், அதான் கோவில் பெயர்கள் எப்படி மயிலாடுதுறைங்கிறோம், அது மயூருங்கிறோம், மாயூருங்கிறோம், எங்கே பார்த்தாலும் பேர் மாறி போய் கிடக்குது. அப்போ ஊர் பெயர், கோயில் பெயர் அது தமிழோடு தொடர்புடையதாக இருக்குது. அப்போ வடமொழி பெயர் எப்போ வந்தது, எந்த காலத்தில் வந்ததுன்ட்டு அந்த கால வரையறையை நாம் செய்து அது எப்படி எப்படி எந்தெந்த காலத்தில் எதன் மூலமாக யார் மூலமாக எதற்காக இது திணிக்கப்பட்டது மாற்றப்பட்டது என்பதையெல்லாம் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு இதற்காக ஒரு பல துறை சார்ந்த அறிஞர்களை ஒன்று திரட்டி அந்த காலத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது போல இன்று பல்துறை வல்லுநர்கள், அன்று புலவர்கள், இன்று புலவர்கள் தேவையில்லை, பல்துறை வல்லுநர்கள் தேவை. பல்துறை வல்லுநர்களை வைத்து ஐயா போன்றவர்களின் தலைமையில் நல்லதொரு அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமான உண்மையான வரலாற்றை சொன்னால்தான் எதிர்கால தலைமுறை உண்மையை அறிவதற்கு வாய்ப்பாக அது இருக்கும். அது இன்றைய தமிழக அரசினுடைய தேவையாக இருக்கிறது. அதை ஆள்பவர்களுக்கு தங்களை போன்றவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், தூது செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன். அதான் அந்த பிரமதேயங்கள் எண்ணூறு என்று ஐயா சொல்கிறார்கள். உண்மையிலேயே ஏதோ இப்போ தொழுதிருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்று அத்திரமாக்கா கத்திரிப்பிஞ்சி அப்படின்னு சில பேர் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலம் தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவன் தமிழன், அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு அடைகிறான், எவன்கிட்டையும் இருக்குது நிலம். அப்போ இது யார் கொடுத்தது அவனுக்கு? கண்கூட தெரியுது, இருந்தாலும் கொய்யாமையான்னு கத்துறான். அவன் கத்துறது யாரு? அவனும் தமிழன் தான். இந்த கருத்தை சொல்றது யாரு? அவனும் தமிழன் தான், தமிழனுக்காக தான் சொல்றான். இப்போ இந்த மாதிரி உண்மையை அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கிடையாது. என்ன சொல்லுகிறான் என்பதை விடவும் எவன் சொல்லுகிறான் என்பதை தான் பார்க்கறது. அங்கே ஜாதியையும் மதத்தையும் மொழியையும் இனத்தையும் கட்சியையும் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு அவன் உண்மை தெரிய விடாமல் நம் இனத்தையே அழித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய வல்லூர் வேலையாக இருக்கிறது. இதை சொல்லாய்வு அடிப்படையிலும் தொல்லியல் அடிப்படையிலும் சான்றாதாரங்களை வைத்து நிலைநாட்டி நாட்டுக்கு நல்லதொரு முடிவை தங்கள் காலத்தில் தங்களை போன்றவர்களால் சேர்ந்து தருவீர்களானால் அது உண்மையிலேயே தமிழ் தாய்க்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பெரிய பணியாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் அது ஒரு கொடையாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் தந்த இந்த அருமையான ஆய்வுரைக்கு இந்த மன்றத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஊடகத்தார் உள்ளிட்ட ஞானபாகன் போன்றவர்களுக்கும் எங்கள் நன்றி.